20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி நாம் அந்த பகுதியை முழுவதும் நாம் பார்க்க போகிறோம். 31ஆம் வசனம் வரைக்கும். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 24 தொடங்கி 31 முடிய இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். சரி, சற்று முன்பதாக அந்த பகுதி வாசிக்கப்பட்டு முடிந்தது. இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்றால், நீங்கள் அந்த ஸ்கிரீன்ல நீங்கள் பார்க்கலாம், அவிசுவாசத்தை உன் வாழ்க்கையில் தொட்டு பார்க்காதே. Don't touch unbelief in your life. இயேசு உயிர்த்தெழவில்லை என்றால் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதலே இல்லை. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் இந்த உலகத்தில் நிச்சயமாக கடைசி நாளில் இந்த உலகத்தில் உயிர்த்தெழுதல் உண்டு. இயேசு உயிர்த்தெழுந்ததினால் அவர் வாயிலிருந்து புறப்பட்ட அத்தனை வார்த்தையும் உண்மையாகவும் சத்தியமாகவும் இருக்கிறது. இயேசு உயிர்த்தெழுந்த அன்றே யார் யாருக்கு உயிர்த்தெழுந்தேன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். 5 விதமான மக்கள் மத்தியிலே இயேசு உயிர்த்தெழுந்த அன்றைக்கே தான் உயிர்த்தெழுந்தேன் என்று காண்பித்தார். முதல் மனிதன் யார் என்று கேட்டால் மகதலேனா மரியாள், 2வது பேதுரு, 3வது எம்மாவோஸ் சீடர்கள், 4வது ஸ்திரீகள், 5வது 10 சீடர்கள். இந்த 5 விதமான மக்களுக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த அன்றைக்கே, ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கே தான் உயிர்த்தெழுந்தேன் என்பதை நிரூபித்து காண்பித்தார். இயேசு உயிர்த்தெழுந்த 2வது வாரம் என்ன நடந்தது? அதைதான் இந்த 24ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது 24ஆம் வசனத்தை நாம் பார்ப்போமாக. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 24. இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய தீத்துமு எனப்பட்ட தோமா என்பவன் அவளுடனே கூட இருக்கவில்லை. தோமா அவர்களோடு கூட இருக்கவில்லை. இயேசு உயிர்த்தெழுந்த முதல் நாள் சீடர்கள் இருந்த வீட்டில் அந்த 10 சீடர்களும் அங்கு இருக்கிறார்கள். ஆனால் அன்றைக்கு அந்த தோமா அந்த முதல் வாரம் அங்கே இல்லை. அப்படி இல்லாமல் போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் மகிமையான உயிர்த்தெழுதலை இயேசுவை பார்க்க முடியாமல் போனான். மகிமையான ஆசீர்வாதத்தை அந்த முதல் நாளில் தோமா தன் வாழ்க்கையை இழந்து போனான். முதல் மகிமையான ஆசீர்வாதம் இயேசுவின் உயிர்த்தெழுதல். அந்த உயிர்த்தெழுதலை முதல் வாரத்திலே அவன் பார்க்க முடியாமல் அதை இழந்து போனான். தோமா ஏன் அந்த சீடர்களோடு அந்த வீட்டிலே அன்றைக்கு இல்லை? காரணம் அங்கு கொடுக்கப்படல. ஏன் அவன் அங்கு இல்லை? 20ஆம் வசனத்தில் அங்கு காரணம் கொடுக்கப்படல. சொல்லப்போனால் இயேசுவின் மகிமையின் உயிர்த்தெழுதலை விட வேறொரு பெரிய காரியம் இந்த உலகத்தில் இருக்க முடியுமா? இருக்கவே முடியாதுல. அந்த ஆசீர்வாதத்தை இந்த தோமா இழந்து போனான். அன்பானவர்களே, எங்கே இருக்க வேண்டும் தோமா அங்கு இல்லாமல் போனான். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் போனான். இதுதான் இந்த காலவேளையிலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு நாம் இருக்க வேண்டும். எங்கே
நாம் இருக்க வேண்டும், அங்கு நாம் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசிகள் ஒன்று கூடி இருக்கும் நேரம் மகிமையான நேரம் அது. சபை ஆராதனை மகிமையான நேரம் அது. சபையின் ஜெப கூட்டம் மகிமையான நேரம் அது. சபையின் ஐக்கியம் மகிமையான நேரம். சபையின் திருவிருந்து மகிமையான நேரம். கிறிஸ்துவுக்குள் மகிமையான நேரம். அந்த நேரத்தை நம்முடைய வாழ்க்கையிலே இழந்துவிடக் கூடாது. ஏன் தோமா அந்த மகிமையான ஆசீர்வாதத்தை இழந்தான், உயிர்த்தெழுந்த ஆசீர்வாதத்தை இழந்தான் என்று சொல்லும் பொழுது எங்க இருக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் போனான். ஆகவே இந்த செய்தியின் தலைப்பு, அவிசுவாசத்தை உன் வாழ்க்கையில் தொட்டு பார்க்காதே. Don't touch unbelief in your life. நாம் கண்களை மூடி ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமும் உள்ள நல்ல தேவனே, இந்த கால வேளையிலும் கூட உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படியாக, உம்முடைய வல்லமையானது எங்கள் மத்தியிலே காணும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீரே இந்த செய்தியை ஆசீர்வதிக்கும்படியாக, எங்களோடு நீ பேசும்படியாக, எங்களை இந்த வார்த்தையின் மூலமாக தொடும்படியாக, எங்கள் இருதயத்தை நீ தொடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் அவிசுவாசத்தை தொட்டு பார்க்க கூடாது. அதை விட்டு நாங்கள் வந்து விட்டோம் ஆண்டவரே. மறுபடியும் அதை தொட்டு நாங்கள் பார்க்காதபடிக்கு எப்பொழுதுமே சுவாமி விசுவாசத்தை நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் ஐயா. இந்த கால வேளையிலும் கூட அவிசுவாசத்தை தொட்ட ஒரு மனிதனை இங்கே நாங்கள் பார்க்க போகிறோம். அந்த வாழ்க்கையின் மூலமாக நாங்கள் எங்கள் வாழ்க்கையில பாடங்களை கற்றுக்கொள்ள உதவி செய்யும். இந்த பிரசங்கம் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிக்கும்படியாக, எங்கள் உள்ளத்தில் பேசும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே ஆசீர்வதியம் வழிநடத்தும் ஐயா. இவையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தியிலே நாம் 3 சத்தியத்தை பார்க்க போகிறோம். முதல் சத்தியம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு எனக்கு ஆதாரம் தேவை. இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு எனக்கு ஆதாரம் தேவை. I need evidence to believe in the resurrection of Jesus Christ. இந்த முதல் சத்தியத்தை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அவிசுவாசத்தின் பாவம். தோமாவுடைய அவிசுவாசம் பாவம். அது சாதாரணமாக நினைக்காதீர்கள். அவிசுவாசம் ஒரு சாதாரண ஒரு நிலை என்று. அவிசுவாசம் என்பது எத்தனையோ பாவம் இருக்கிறது. ஆனால் அவிசுவாசம் பாவத்தினுடைய அளவுகோல் அது மிக உயர்ந்தது. அவிசுவாசத்தின் பாவத்தின் அளவுகோல் மிக உயர்ந்தது. ஆகவே இன்றைக்கு முதல் சத்தியம், இயேசுவின் உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு எனக்கு ஆதாரம் தேவை. யோவான் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே நாம் 3 விதமாக இந்த சத்தியத்தை பிரித்து நாம் பார்க்கலாம். அது என்ன சத்தியம் என்று பார்க்கும் பொழுது, யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 25. John chapter 20 verse 25. 24ஆம் வசனத்தில் தோமா இல்லை, இது 2வது வாரம். என்ன நடந்தது என்று நாம் அதுக்கு பிற்பாடு பார்ப்போம். இப்பொழுது அந்த முதல் வாரத்திலே என்ன நடந்தது? இயேசு உயிர்த்தெழுந்த முதல் வாரத்தில் வசனம் 25. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளின் ஆணியில் உண்டான காயத்தை நான் கண்டேன். அந்த காயத்திலே என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டாலே ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். நீங்க அந்த ஸ்கிரீன்ல பார்க்கலாம். தோமா என்ன என்கிறான் என்று அந்த ஸ்கிரீன்ல பாருங்கள். தோமா இயேசுவின் கைகளில் இருக்கக்கூடிய காயங்களை அவன் என்ன செய்யறான் என்றால்
அவன் பார்க்கணும் சொல்றான். பார்த்து அவனுடைய விரலை அவன் காயப்பட்ட அந்த காயத்துக்குள்ளே விட்டு பார்க்கணும். அந்த விழாவிலே பட்ட அந்த ஈட்டியின் காயத்தில் அவனுடைய கையை விட்டு நான் பார்க்கணும். அப்படி பார்த்தாதான் நான் விசுவாசிப்பேன், அப்படி இல்லைனா விசுவாசிக்க மாட்டேன் என்று அவன் சொல்லிவிட்டான். இந்த 25ஆம் வசனத்திலே 3 விதமாக நாம் பிரிக்கலாம். 25ஆம் வசனம், ஒன்றாவது இயேசுவின் உயிர்த்தெழுதல் நடந்தது. இரண்டாவது ஆதாரம் என்ன? மூன்றாவது விசுவாசிக்க மாட்டேன். சீடர்கள் தோமாவின் இடத்தில் சொல்கிறார்கள், இயேசு உயிர்த்தெழுந்து இங்கு வந்தார், நாங்கள் அவரை கண்டோம். தோமா விசுவாசிக்கவில்லை. யார் யார் சொன்னார்கள்? முதல் வாரத்தில் இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த உயிர்த்தெழுந்ததை நாங்கள் பார்த்தோம் என்று 10 சீடர்கள் அங்கே இருந்தாங்க. அந்த 10 சீடர்களும் அங்கு சொல்றாங்க தோமாவை பார்த்து, தோமாவே, இயேசு உயிர்த்தெழுந்து இந்த வீட்டுக்கு வந்தார், எங்களோடு பேசினார், நாங்கள் அவருக்கு மீனும் தேன் கூடும் கொடுத்த சாப்பிடுறதுக்கு, அவர் சாப்பிட்டார், தன் அடையாளத்தை காண்பித்தார். தோமா சொல்றான், இல்ல, நான் விசுவாசிக்க மாட்டேன். அவருடைய கைகளின் ஆணிகள் உண்டான காயத்தை நான் கண்டு, அந்த காயத்தில் என் விரலை விட்டு என் கையை அவருடைய விழாவிலே போட்டு, என் கையை அவருடைய விழாவிலே போட்டால் அவருடைய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். அங்கு 10 சீடர்கள் மட்டும் இருந்திருப்பார்கள் என்ற அந்த வீட்டிலே மகதலேனா மரியாளும் இருந்திருக்க முடியும். எம்மாவு சீடர்களும் அங்கு இருந்திருக்க முடியும். அங்கு ஸ்திரீகளும் கூடி இருக்க முடியும். அப்படி என்றால் அவ்வளவு பெயரும் சொல்கிறார்கள் தோமாவை பார்த்து, தோமாவே, இயேசு உயிர்த்தெழுந்து விட்டார், அவர் எங்களுக்கு காட்சி கொடுத்தார் என்று சொல்லி, தோமா, நான் விசுவாசிக்கவே மாட்டேன் என்று அவன் சொன்னான். யார் இந்த தோமா? யோவான் 10ஆம் அதிகாரம், மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. மத்தேயு 10ஆம் அதிகாரம் வசனம் 2, 3. Matthew chapter 10 verse 2 and 3. Matthew chapter 10 verse 2 and 3. அந்த 12 அப்போஸ்தலருடைய நாமங்கள் ஆவன. முந்தினவன் பேதுரு எனப்பட்ட சீமோன், அவன் சகோதரன் அந்திரியா, செபதேயுவின் குமாரன் யாக்கோபு, அவன் சகோதரன் யோவான், பிலிப்பு, பர்த்தலோமியு, தோமா, அங்க பாருங்கள், தோமா, ஆயக்காரனாக மத்தேயு, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, தெதியு என்னும் மறுநாமம் உள்ள லெவியு, கானானியக சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் காரியத்து என்பவர்களே. அப்ப 2ஆம் வசனத்தில் சொல்கிறது 12 அப்போஸ்தலரின் நாமங்கள் ஆவன. அப்ப 3ஆம் வசனத்திலே தோமா. அப்ப தோமா யார்? சாதாரண ஒரு மனிதர்களுடைய அந்த நிலைமையில இருக்கிறானா? யார் தோமா? அப்போஸ்தலன் தோமா, அப்போஸ்தலனா இருந்தவன் தோமா. அது மட்டுமல்ல, இந்த தோமாவுடைய நல்ல குணங்களை பாருங்கள், இவன் எப்படிப்பட்டவன் என்று. யோவான் 11ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். John chapter 11 verse 16. யோவான் 11ஆம் அதிகாரம் வசனம் 16. அப்பொழுது தீத்துமு என்னப்பட்ட தோமா மற்ற சீஷர்களை நோக்கி, அவரோடு கூட மரிக்கும்படி நாமும் போவோம் வாருங்கள் என்றான். பாருங்கள், இயேசுவோடு கூட மரணமே நேரிட்டாலும் நாமும் கூட மரிப்போம் என்று சொல்கிற மனிதன் இவன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு குணம் படைத்த மனிதனாக இருந்திருக்கிறான். மற்றும் யோவான் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். John chapter 14 verse 15.
மன்னிக்க வேண்டும். யோவான் 14ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். யோவான் 14:5. தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். இயேசு 6ஆம் வசனத்தில் சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன் என்று சொல்லி, அதற்கு முன்னதாக தோமா 5ஆம் வசனத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, நீ போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம்? அப்ப அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதனாக அவர் இருந்திருக்கிறான் என்று பாருங்கள். அப்போ சொன்னாங்க இருந்திருக்கிறான். இயேசுவை பார்த்து கேள்வி, நீ எங்கு போகிறது என்று கேட்கிறான். அடுத்ததாக அவன் சொல்லுகிறான், இயேசுவோடு மரிக்க நேர்ந்தாலும் அந்த மரிப்போம் என்று அவன் போகிறான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதன் அப்போஸ்தலன் எப்படி இவ்வளவு அவிசுவாசம் உள்ள மனிதனாக, இருதய கடினம் உள்ள மனிதனாக அவன் மாறினான்? அன்பானவர்களே, இன்றைக்கும் கூட சபைக்கு வந்த எத்தனையோ பெயர்கள் அவிசுவாசி என்ற அந்த குட்டையிலே காணப்படுகிறார்கள். விசுவாசி என்று சொன்னவர்கள் எத்தனையோ பெயர் இருதய கடினமாக போய் நிற்கிறது. இதுக்கு என்ன காரணம்? இதுக்கு இதோ தோமாவுடைய வாழ்க்கை ஒரு 3 உதாரணம். அதற்கு 3 காரணங்களை நான் கொடுக்கிறேன். அதாவது அவிசுவாசம் என்பது சாதாரணமாக ஒரே நாளிலே அந்த கடினமான இருதயம் வராது. அது எப்படி வரும்? இதோ 3 காரணங்களை நான் கொடுக்கிறேன். அவிசுவாசம் என்பது 1வது காரணம், நற்செய்தியை அவன் விசுவாசிக்கவில்லை. இது முதல் காரணம், நான் அதை விளக்குகிறேன். 2வது காரணம், வேத வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. 3வது காரணம், இயேசுவை ஆண்டவராகவும் தேவனாகவும் விசுவாசிக்கவில்லை. இந்த 3 காரணங்களை நாம் பார்ப்போம். அவிசுவாசம் ஏன் கடினமான இருதயமாக அவனுக்குள் போனது என்று சொல்லி சீடர்கள் சொன்னார்கள், இயேசுவை கண்டோம், உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்டோம். இந்த செய்தி யார் சொன்னார் என்று கேட்டால், இயேசு உயிர்த்தெழுந்த உடனே தேவ தூதன் அந்த ஸ்திரீகளை பார்த்து சொன்னான், அவர் உயிர்த்தெழுந்தார், அவர் வைத்த இடத்தை வந்து பாருங்கள் என்று சொல்லி. அது என்ன செய்தி தெரியுங்களா? அது நற்செய்தி. அது அந்த நற்செய்தியை அவனுக்கு சொல்கிறார்கள். என்ன செய்தி அது? மகிமையான செய்தி. மகிமையான செய்தி, இயேசு உயிர்த்தெழுந்தார், அந்த மகிமையான செய்தி, அந்த செய்தி நற்செய்தி. அந்த நற்செய்தியை தோமா விசுவாசிக்கவில்லை. 1வது. 2வது, வேத வார்த்தையை விசுவாசிக்கவில்லை. என்ன வேத வார்த்தை? மத்தேயு 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். Matthew chapter 20 verse 19. மத்தேயு 20ஆம் அதிகாரம் வசனம் 19. அவரை பரியாசம் பண்ணவும், வாரினால் அடிக்கவும், சிலுவையில் அறையவும் புற ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள். ஆகிலும் 3ஆம் நாளில் அவர் உயிரோடே எழுந்திருப்பார் என்றார். அந்த வசனத்தை இயேசு போதிக்கிறார். எருசலேமில் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது என்று இயேசு தெளிவா சொல்கிறார், என்னை சிலுவையிலே அறைவார்கள், புற ஜாதிகளிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுவார், ஆனாலும் 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்திருப்பார். அப்ப கிறிஸ்து உயிரோடு இருக்கும் போதே சொன்னார், நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று. அப்ப வேத வார்த்தையை அங்கு சொல்லுகிறார். இந்த தோமா அந்த வேத வார்த்தையும் இவன் விசுவாசிக்கவில்லை. 2வது காரணம். சரி, 3வது காரணம் என்ன? இயேசுவை ஆண்டவராகவும் தேவனாகவும் அவர் விசுவாசிக்கவில்லை. நல்லா கவனிங்க. 3.5 ஆண்டு அவன் யாரோடு இருந்தான்? இயேசுவோடு இருந்தான். 3.5 ஆண்டு அவன் இயேசுவோடு இருக்கும் பொழுது அவன் எத்தனை அற்புதங்களை பார்த்தான்? லாசரு உயிரோடு கூட எழுப்பும் போது அங்க பக்கத்திலே இருக்கிறான். குஷ்டரோகிகள் சுகமாகும் போது பக்கத்திலே இருந்திருக்கிறான். குருடனுடைய பார்வையை கொடுக்கும் போது கண்கள் திறக்கப்பட்டது, அப்பொழுது அவன் பார்த்திருக்கிறான். இவ்வளவு விசுவாசம் உள்ள மனிதனாக இப்படிப்பட்ட விசுவாசத்தின் காரியத்தை பார்த்து தேவன் செய்தார் என்று பார்த்து இப்பொழுதோ ஒரு மிகப்பெரிய அவிசுவாசமாக மாறி, இருதய கடினமாக மாறி, நான் விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி அவன்
மாற்றிருக்கிறார். இப்படிப்பட்ட இருதய கடினம் திடீரென்று ஒரே நாள் வந்திருக்குமா? திடீர் வந்திருக்குமா? வந்திருக்க முடியாது. அப்படி என்றால் அவன் 3.5 ஆண்டு இயேசுவோடு இருந்தான் அல்லவா? அவன் இருக்கும் பொழுது அவரை தேவனாகவும் கர்த்தராகவும் பார்க்காமல் அவரை ஒரு சாதாரண மனிதனாகவே பார்த்திருக்கிறார். அவரோடு இருக்கும் பொழுது அவர் ஒரு பெரிய மனிதர், ஒரு அற்புதம் செய்கிறவர், ஒரு போதிக்கிறவர், ஒரு நல்ல மனிதர், இப்படியாகவே அவன் 3.5 ஆண்டு இருந்திருக்கிறானே ஒழிய அவரை ஆண்டவராகவும் தேவனாகவும் அவன் பார்க்கவே இல்லை. ஆகவே இருதய கடினம் என்பது ஒரே நாளில் உருவாவது அல்ல, அது படிப்படியாக உருவாகி இப்பொழுதோ அவன் இருதயம் கல்லை போல போய்விட்டது. அப்படிப்பட்ட ஒரு அவிசுவாசம் உள்ளவனாக அவன் மாறினான். இயேசு உயிர்த்தெழுந்த முதல் நாள் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார். அன்று அவன் அங்கே இருந்திருந்தால் யோசிச்சு பாருங்க. அந்த முதல் நாள் காட்சி கொடுத்தார் அல்லவா? அன்றைக்கு அவன் அங்கே இருந்திருந்தால் இப்படிப்பட்ட கடினமுள்ள இருதயமாக அவனுக்கு போயிருக்குமா? அந்த முதல் நாள் நிச்சயமாக இருந்திருக்க முடியாதுல்ல. அந்த முதல் நாள் அவன் அங்க இல்லாம போயிட்டான். இயேசு அந்த முதல் நாளிலே அந்த வீட்டுக்கு வந்தார். அவர் தன்னை வெளிப்படுத்தினார். அவன் அங்கு இல்லாமல் இருக்கும் பொழுதே அவன் இருதயம் எவ்வளவு கடினமாக போய்விட்டது. அதாவது எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு அவன் இல்லாமல் போனான். இதுதான் நமக்கு பாடம். எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு நாம் இருக்க வேண்டும். எங்கே இருக்கக்கூடாதோ அங்கு இருக்கக்கூடாது. எங்கே இருக்க வேண்டுமோ அங்கு இல்லாமல் போகும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட உண்மையான சத்தியங்களையும் சரி, ஆவிக்குரிய சத்தியங்களையும் சரி நாம் இழந்து விடுவோம். ஆகவே யோசிக்கணும். நீங்கள் எங்கு இருந்தால் உங்கள் விசுவாசம் வளரும். எங்கு இருந்தால் நீங்கள் தேவனோடு அதிகமான உறவிலே இருக்கலாம். எங்கு நீங்கள் இருந்தால் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியும் உங்களுக்கு தெரியணும். அப்ப எங்க இருக்கணும் அங்கு நாம் இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில் மரணம் நிச்சயம். மரணத்துக்கு பிற்பாடு உங்களை அடக்கம் செய்வதும் நிச்சயம். உயிர்த்தெழுதல் நிச்சயமா? உங்கள் இருதயம் கடினமாக போகிறதுக்கு முன்னதாக, இந்த தோமாவை போல அவிசுவாசமாக மாறுவதற்கு முன்னதாக 3 காரியத்தை நீங்கள் செய்யணும். என்ன அந்த 3 காரியம்? ஒன்றாவது, நற்செய்தியை விசுவாசியுங்கள். இரண்டாவது, வேத வார்த்தையை விசுவாசியுங்கள். மூன்றாவது, இயேசுவை ஆண்டவராகவும் தேவனாகவும் விசுவாசியுங்கள். இந்த 3 காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கை அவிசுவாசத்துக்கு போகாமல் அது தொடர்ந்து விசுவாசத்திலே நிலைத்திருக்கும். இரண்டாவது சத்தியம், இயேசு உயிர்த்தெழுந்த ஆதாரத்தை காண்பித்தார். யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 26. John chapter 20 verse 26. மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். இப்ப இது 2வது வாரம். இயேசு உயிர்த்தெழுந்த 2வது வாரம். 2வது வாரத்திலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய சத்தியம் என்ன? 2வது சத்தியம் இதுதான். இயேசு உயிர்த்தெழுந்த ஆதாரத்தை காண்பித்தார். நீங்க இந்த 2வது குறிப்பையும் அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம். Jesus showed the evidence of his own resurrection. சரி, 2வது வாரம் இயேசு உயிர்த்தெழுந்து ஞாயிற்றுக்கிழமை. கவனிங்கள், 2வது வாரமும் ஞாயிற்றுக்கிழமை தான் இயேசு அங்கு வருகிறார்.
இதை வைத்துதான் ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை நடைபெற வேண்டும் என்று முடிவு எடுத்தார்கள். இதுதான் ஓய்வு நாள், சாபத் டே என்று சொல்லி இயேசு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்க்கும் பொழுது அங்கு ஆராதனை அங்கு கூடியிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை. இதை வைத்துதான் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று முடிவுக்கு வந்தார்கள். சரி, சீடர்கள் அந்த 2வது வாரம் வீட்டிலே இருக்கிறார்கள். அதே வீட்டிலே தோமாவும் அங்கே இருக்கிறார். இந்த 26ஆம் வசனத்திலே இயேசுவுடைய 3 செயலை நாம் பார்க்க போகிறோம். இந்த 26ஆம் வசனத்தில் இயேசுவுடைய 3 செயல். என்ன அந்த 3 செயல்? 26ஆம் வசனத்தில் நீங்கள் அதை பார்க்கலாம். சரி, 1வது செயல், சீடர்கள் இருக்கும் வீட்டுக்குள் இயேசு வந்தார். அதுதான் முதல் செயல். 2வது செயல், அவர்கள் நடுவே இயேசு நின்றார். 3வது செயல், உங்களுக்கு சமாதானம் என்றார். நீங்கள் மறுபடியும் அந்த 26ஆம் வசனத்தை பாருங்கள். யோவான் 20ஆம் அதிகாரம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடைய கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இயேசு இப்பொழுது 2வது வாரம் தோமாவும் அங்கு இருக்கிறான், 10 சீடர்களும் அங்கே இருக்கிறார்கள். இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்று சொல்கிறார். இயேசு இந்த நேரத்திலே மகிமை அடைந்து விட்டார். உயிர்த்தெழுந்த வல்லமையோடு கூட இருக்கிறார். பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து விட்டார். பரலோகம் அவருக்கு திறந்து விட்டது. 1000 தேவதூதர்கள் அவரின் வருகைக்காக பரலோகத்திலே காத்திருக்கிறார்கள். முழு பரலோகமும் மகிமையோடு காத்திருக்கிறது அவருக்கு. ஏனென்றால் சிலுவையிலே மரித்து உயிரோடு எழுப்பி அவர் வெற்றி பெற்று விட்டார். சரி, அவர் என்ன செய்யணும் அடுத்தது என்று கேட்டால், பரலோகத்துக்கு போய் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தி காண்பிக்கணும். ஆனால் அவரோ அந்த இடத்தை தேடி போகாமல் சீடர்கள் எங்கு கூடி இருக்கிறார்களோ அந்த சிறிய வீட்டுக்கு, அந்த வீட்டுக்கே 2வது முறை மறுபடியும் போகிறார். யோசிச்சு பாருங்க, யாராவது இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்வார்களா? ஆனால் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடும் கூட நான் உயிர்த்தெழுந்தேன் என்று வல்லமையை அவர் போய் அங்கு காண்பிக்காமல், அவரோ தன்னுடைய தாழ்மையான அந்த குணத்தை தான் உயிர்த்தெழுந்தும் பிற்பாடே அவர் அங்கு காண்பிக்கிறார். யாரை நோக்கி போகிறார் உயிர்த்தெழுந்த பிற்பாடே? இதோ அந்த சாதாரண சீடர்களை நோக்கியே அவர் போகிறார். சாதாரண வீட்டை நோக்கியே அவர் போகிறார். அப்படி என்றால் அவர் மரிப்பதற்கு முன்னதாகவும் தாழ்மை அவருக்குள் இருந்தது, உயிர்த்தெழுந்த பிற்பாடும் அவருக்குள் தாழ்மை இருந்தது. ஒரு நாள் அவர் பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு வந்ததினால்தான் உங்களையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். நீங்களும் நானும் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? அவருடைய அன்பு. அவர் நம்மை தேடி வந்தார். 2வது சத்தியம், அவர்கள் நடுவே நின்றார். இப்பொழுது தோமா அவர்களோடு கூட இருக்கிறான். இப்பொழுது தோமா அவளோடு கூட இருக்கிறான். இப்ப இயேசு வந்து அங்கு நடுவே நின்று விட்டார். தோமாவும் அதை பார்த்து விட்டான். இது 2வது வாய்ப்பு தோமாவுக்கு கொடுக்கப்படுகிறது. பாருங்கள், முதல் முறை தோல்வி அடைந்தான். முதல் முறை தோமா அவரை விசுவாசிக்கவில்லை. இப்பொழுதோ 2வது முறை அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு தோமாவை பார்த்து, அவிசுவாசம் உள்ள தோமா, இயேசுவினுடைய உயிர்த்தெழுதலை நம்பாத தோமா, அவருடைய
காயங்களை என் கைகளை விட்டு பார்த்தால் தான் நம்புவேன் என்று சொன்ன அந்த தோமா முதல் வாரம் இருக்கல்லவா, தோமா சொன்னான், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், நாங்கள் சீடர்கள் சொன்னார்கள் இயேசு நாங்கள் பார்த்தோம் உயிர்த்திருந்தார் என்று சொல்லி. இயேசு 2வது வாரம் வரும் பொழுது யாராவது சொன்னாங்களா அந்த தோமா பத்தி? தோமா உன்னை விசுவாசிக்கல. தோமா சொன்னான், உங்களுடைய கைகள்லாம் பார்த்தா தான் நம்புவேன். யாராவது சொன்னாங்களா? சொல்லல. எப்படி தெரியும் இயேசுவுக்கு தோமா இப்படி சொன்னான் என்று சொல்லி? இதுதான் நாம் பார்க்கிறோம் இயேசு கிறிஸ்துவுடைய தெய்வீக தன்மை. இயேசு யார்? தேவன். இயேசு யார்? அவர் ஆண்டவர். தோமா அங்கு சொன்னான் அவரை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொல்லி. இயேசு அங்கு இல்லை, ஆனாலும் அவருக்கு தெரியுது. அப்ப இது யார் இப்படி முடியும் என்று கேட்டால் தேவனால் மட்டும்தான் இப்படி செய்ய முடியும். அவர் தேவனாக இருக்கணும், அப்படி இல்லைன்னா முடியாது. அப்ப இயேசு கிறிஸ்துவோடைய தெய்வீக தன்மை இந்த இடத்துல வெளிப்படுது. அதே வேளையில தோமாவை பார்த்து இயேசு கிறிஸ்து, நீர் என்னை விசுவாசிக்கல, நீர் எனக்கு வேண்டாம், நான் 2வது தோமாவை தேடுகிறேன், அழைத்துக் கொள்கிறேன் என்று சொன்னாரா? அதே தோமாவை தான் மறுபடியும் அவர் போய் சந்தித்தார். தோல்வி அடைந்த தோமாவையே 2வது முறை போய் பார்த்தார். கவனித்தீங்களா? அவருடைய கிருபைக்கு அளவு இருக்கா? அவருடைய அன்புக்கு அளவு இருக்கா? உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு பரலோகத்திற்கு ஏறி போகாமல் தோமாவை தேடி மறுபடியும் வந்தார். இதுதான் தேவன் கொடுக்கிற 2வது வாய்ப்பு. தேவன் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை நீங்கள் இழந்து போயிருக்கலாம். தேவன் முதல் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கலாம், நீங்கள் அதை தொடர்ந்து இருக்கலாம். இப்ப 2வது வாய்ப்பை அவர் தருகிறார், அதை விட்டு விடாதீங்க. இதோ 2வது வாய்ப்பு தோமாவுக்கு கொடுக்கிறார். அதே போலதான் தேவன் நமக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கிறார், 3வது வாய்ப்பை கொடுக்கிறார், 4வது வாய்ப்பை கொடுக்கிறார். அதை பிடித்துக் கொள்ளணும், நம்ம அதை விட்டு விடக்கூடாது. 3வதாக அந்த 26ஆம் வசனத்திலே பார்க்க போகிறோம். உங்களுக்கு சமாதானம் என்று சொல்றாரு. முதல் முறை 19ஆம் வசனத்திலே சொன்ன அந்த வார்த்தை தான் அது. யோவான் 20ஆம் அதிகாரம் வசனம் 19. John chapter 20 verse 19. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீசர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்க இயேசு வந்து நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். இந்த முதல் வாரத்தில் சொன்ன அதே சமாதான வார்த்தை தான் 2வது வாரத்திலும் அவர் மறுபடியும் அவளை பார்த்து சொல்கிறார். 26ஆம் வசனத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. கவனிங்க, முதல் வாரம் அவர் தன்னுடைய உயிர்த்தலை வெளிப்படுத்தி விட்டு போனார். தோமா நம்பவில்லை. அவர் பரலோகத்துக்கு போயிருக்கணும், பரலோகத்துக்கு போல, சீடர்களை நோக்கியே வராரு. சரி, வந்த பிற்பாடு கோபப்பட்டாரா? வந்த பிற்பாடு தோமாவை பார்த்து மற்ற சீடர்களை பார்த்து நியாய தீர்ப்பான வார்த்தையை சொன்னாரா? அல்லது தண்டனையின் வார்த்தையாவது அங்கு சொன்னாரா? உயிர்த்தெழுதலை விசுவாசிக்காத மனிதன் அங்கு இருக்கிறான். அப்படி இருந்தும் கூட அவர் சொல்கிறார் உங்களுக்கு சமாதானம். கவனித்தீங்களா? கோபப்படக்கூடிய நேரம் அது, நியாயத்திற்கக்கூடிய நேரம் அது, தண்டனையின் வார்த்தை வரக்கூடிய நேரம் அது. அந்த நேரத்திலும் அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. எவ்வளவு பொறுமையா இருக்கிறாங்க, எவ்வளவு கிருபையா இருக்கிறாங்க. மரணத்துக்கு முன்னதாகவும் கிருபையா இருந்தார், உயிர் தந்த பிற்பாடும் அவர் கிருபையாக இருக்கிறார். நாம் செய்த ஒவ்வொரு பாவத்துக்கும் உடனேயே அவர் தண்டனை கொடுத்திருந்தால் நிச்சயமாக நாம் இருக்க முடியாது. அவருடைய கிருபைக்கு அளவு இல்லாமல் இருக்கிறது. இயேசு சொல்றாரு 2வது முறை பார்த்து உங்களுக்கு சமாதானம். அவர் சிலுவையில் சம்பாதித்த சமாதானம் இது.
இந்த சமாதானம் நித்திய சமாதானம். இது துன்பங்கள் வந்தாலும், துயரங்கள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும், மரணமே வந்தாலும் இந்த சமாதானத்தை அளிக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? இது சிலுவையிலே அவர் சம்பாதித்த சமாதானம். ஆகவேதான் சொன்னார், உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக. தோமா அவர் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு ஆதாரத்தை கேட்டான் தோமா. இயேசு கிறிஸ்து 27ஆம் வசனத்திலே அவனுக்கு ஆதாரத்தை கொடுக்கிறாரு. அவன் ஆதாரத்தை கேட்டான் அல்லவா? ஆதாரத்தை அவர் கொடுக்கிறாரு. 4 ஆதாரத்தை அவர் கொடுக்கிறாரு. ஏன் தெரியுங்களா? அவனும் 4 ஆதாரத்தை கேட்டான். என்னதான் அந்த ஆதாரம்? வந்து அந்த ஸ்கிரீன்ல நீங்க பார்க்கலாம் பாருங்க. அந்த 4 ஆதாரத்தை அவன் கேட்டான். 4 கேள்வி கேட்கிறான். 25ஆம் வசனத்துல நீங்கள் பார்க்கலாம். அதை குறித்து 4 கேள்வி அவன் கேட்டான். முதல் வாரத்தில், நான் அவர் கைகளின் ஆணிகள் உண்டான காயத்தை கண்டு. அவன் கேட்ட முதல் கேள்வி இது. Unless I see the nail marks in his hand. இரண்டாவது ஆதாரம், அந்த காயத்தில் என் விரலை விட்டு, and put my finger where the nails were. மூன்றாவது ஆதாரம், என் கையை அவன் விலாவிலே போட்டு, and put my hand into his side. நான்காவது ஆதாரம், விசுவாசிக்க மாட்டேன், I will not believe. இந்த 4 ஆதாரத்தையும் அவன் கேட்டான். 25ஆம் வசனத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு என்ன செய்தாரே? 27ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த ஸ்கிரீன்ல மறுபடியும் பாருங்கள். 27ஆம் வசனத்தில் இயேசு அவன் கேட்ட 4 கேள்விக்கும் 4 ஆதாரத்துக்கும் அவர் பதில் தருகிறார். என்ன பதில்? அந்த 27ஆம் வசனத்தில் பாருங்கள். அந்த 4 பதில் அவர் கொடுக்கிறார். என் கைகளை பார். இரண்டாவது ஆதாரம், நீ உன் விரலை இங்கே நீட்டு. மூன்றாவது ஆதாரம், என் விழாவிலே போடு. நான்காவது, அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. ஆங்கிலத்திலே see my hands. Second, reach out your finger and put it here. மூன்றாவதாக, put your hand into my side. நான்காவது, stop doubting and believe. அவன் 4 ஆதாரத்தை கேட்டான். இயேசுவும் 4 ஆதாரத்தை அவனுக்கு காண்பித்து விட்டார். இயேசு இங்கு ஆதாரத்தை காண்பித்தார். ஏன் அவர் தோமாவை பார்த்து, என் கைகளை பார், உன் விரலை இங்கே நீட்டு, என் விழாவிலே போடு, ஏன் இந்த வார்த்தைகளை சொன்னார் என்று சொன்னால், தோமாவே, 3.5 ஆண்டு உங்களோடு கூட இருந்த அதே இயேசுதான் நான். சிலுவையில் அறைந்த அதே இயேசுதான் நான். நாசரேத்து ஒரு இயேசுதான் நான். பெத்லகேமிலே பிறந்த இயேசுதான் நான். அவன் கேட்ட கேள்விக்கு அவன் கொடுத்த பதில் என்ன தெரியுங்களா? உங்களோடு வாழ்ந்த அந்த இயேசுதான் நான். நீ வெள்ளிக்கிழமை பார்த்தல்லவா சிலுவையிலே அறையப்பட்ட அந்த இயேசுதான் நான். கைகளிலே ஆணி அடித்தார்கள், அந்த காயங்கள் இன்னும் இருக்கிறது. இப்பா விழாவிலே ஈட்டிலே குத்தினார்கள் வெள்ளிக்கிழமை, அந்த காயங்களின் விழாவிலே இருக்கிறது, வந்து பார். தோமாவே, எப்படி நீ அவிசுவாசம் உள்ளவனாக மாறினாய்? எந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்தார்களோ அதே இயேசுதான் என்று அவர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, நீங்கள் ஆதாரத்தை கேட்கிறீங்களா? இன்றைக்கு உங்களுக்கு ஆதாரம் தேவையா? எப்படி என் பாவம் மன்னிக்கப்பட முடியும்? நான் எப்படி மன்னிக்கப்பட்டேன்? ஆதாரத்தை கேட்கிறீங்களா? எப்படி நான் மரணத்துக்கு பிற்பாடு என்னால் உயிர்த்தெழுதல் உண்டாக முடியும் என் வாழ்க்கையில? ஆதாரத்தை கேட்கிறீங்களா? பரலோகம் உண்மையானதா, நிச்சயமானதா? ஆதாரத்தை கேட்கிறீங்களா? ஒரே ஒரு ஆதாரம் தான் எனக்கு இருக்கு, இந்த வேத வார்த்தை. இந்த கால வேளையிலே
இந்த வேதம் தான் உங்களுக்கு எனக்கு ஆதாரம். சரி, மூன்றாவது சத்தியம் என்ன? அந்த ஸ்கிரீனை நாம் பார்க்கலாம். மூன்றாவது சத்தியம், உயிர்த்தெழுந்த இயேசு என் ஆண்டவராகவும் என் தேவனாகவும் இருக்கிறார். தமிழ்ல போல ஆங்கிலத்தில் தான் இருக்கிறார். The resurrection Jesus is my Lord and my God. தோமா அறிக்கை இடுகிறான். இயேசுவின் உயிர்த்தெழுதலை பார்த்த பிற்பாடு இயேசு சொன்னார் தோமாவை பார்த்து, உன் கைகளை நீட்டு, என் கைகளிலே போடு, என் விழாவிலே போடு. தோமாவை பார்த்து சொன்னார். அப்ப தோமா அதுக்கு கொடுத்த பதில் என்ன? 28 வசனம், யோவான் 20 அதிகாரம் வசனம் 28. John chapter 20 verse 28. தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே என் தேவனே என்றான். இயேசு கிறிஸ்து அந்த 2வது வாரம் அங்கு போன பிற்பாடு அவனுடைய அறிக்கையும் அவனுடைய மனம் திரும்புதலும் அங்க எப்படி இருக்கிறது பாருங்கள். ஆண்டவரே தேவனே அப்படி என்று சொல்லவில்லை, என் ஆண்டவரே என் தேவனே. அங்கு பாருங்கள், அந்த வார்த்தை தான் அடையாளமா இருக்குது. என் என் என்ற அந்த வார்த்தை பயன்படுத்தினான் அல்லவா, அதுதான் ஆதாரம். தோமா மனம் திரும்பினான். தோமா தன் பாவத்தை அறிக்கையிட்டான். அவன் சொல்லுகிற வார்த்தை என்ன? என் ஆண்டவரே என்னை மன்னியும் ஆண்டவரே, என் ஆண்டவரே என் அவிசுவாசத்தை மன்னியும் ஆண்டவரே. அதன் அர்த்தம் என் என் என்று சொல்லி, ஏனென்றால் அவன் கண்களாலே அவரை பார்த்து விட்டான். அதே வழியில் அவன் அங்கு பயன்படுத்தின வார்த்தை இருக்கல்லவா, ஆண்டவரே தேவனே என்று. இந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் தேவனுக்கு யாவே, தேவன் யாவே, அந்த வார்த்தை பழைய ஏற்பாட்டில் தேவன் அந்த வார்த்தைக்கு பயன்படுத்துகிற வார்த்தை இது, ஆண்டவரே என்பது. அப்படி என்றால் தோமா இயேசுவை மரியாதையின் குமாரன் என்று அழைத்தானா? இயேசுவை யோசிப்பின் குமாரன் என்று அழைத்தானா? இயேசுவை ஒரு யூதன் என்று அழைத்தானா? இல்லை. அவர் இயேசுவை தோமா ஆண்டவர் என்று அழைக்கும் பொழுது அவர் என்ன சொல்கிறான் என்றால், அவர் படைத்த தேவன் என்று சொல்கிறான். இயேசுவை யார் என்று அழைக்கிறான்? அவர் ஆதியிலிருந்து இருக்கிறவர் என்று அழைக்கிறான். இருக்கிறவராகவே இருக்கிறவர் என்று அழைத்தான். ஏன் தோமா இந்த வார்த்தையின் மூலமாக இயேசுவை அழைத்தான் என்றால், ஒருவர் மரணத்திலிருந்து உயிரோடு எழும்ப வேண்டும் என்றால் அவர் மனிதனாக இருந்தால் முடியாது, அவர் ஆண்டவராக இருக்கணும். அப்ப தோமா இயேசுவை ஆண்டவராகவும் தேவனாகவும் அவன் விசுவாசித்தான். தோமா இயேசுவின் கைகளிலும் விழாவிலும் என் கையை விட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னான். யாரு? இந்த தோமா சொன்னான். தோமா சொன்னது அவிசுவாசம், தோமா சொன்னது பாவம். அவன் அதை ஒத்துக்கொள்கிறான் தோமா. ஆகவே தான் சொன்னான், என் ஆண்டவரே என் தேவனே என்று சொல்லி. அவனுடைய வாழ்க்கையில் அவிசுவாசம் எவ்வளவு கடினமான இருதயத்தை அவனுக்கு கொடுத்ததுன்னு பார்க்கும் பொழுது அவனுடைய பாவம் ரொம்ப பெருசு. ஏனால் அவன் சொன்ன வார்த்தை என்ன? என் கைகளிலே அவருடைய காயத்தை விட்டு பார்க்கணும். அப்படிப்பட்ட அவிசுவாசம் கொண்ட மனிதன் அது. ஆகவேதான் எல்லா பாவத்துக்கு ஒரு அளவுகோல் இருக்கிறது. பாவத்துக்கு அளவுகோல். ஆனால் இந்த அவிசுவாசம் என்ற பாவத்துக்கு மிகப்பெரிய அளவுகோல் இருக்குது. மிகப்பெரிய அளவுகோல் அவிசுவாசம் என்ற பாவத்துக்கு. எப்படி தெரியுங்களா? அவன் மனம் திரும்பினான், அவன் ரட்சிக்கப்பட்டான், உண்மை. ஆனாலும் இயேசு சொல்கிற வார்த்தையாக பாருங்க. அவனை பார்த்து,
29ஆம் வசனம். யோவான் 20:29. John chapter 20 verse 29. அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்த விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். என்ன வித்தியாசம் அங்க? நீ என்னை கண்டதினால் விசுவாசித்தாய், ஆனாலும் நீ பாக்கியவான் இல்லை. என்னை காணாமல் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான். அந்த அவிசுவாசத்துக்குரிய அந்த பாவத்தின் அளவுக்குள் பாத்தீங்களா? கண்ணால பார்த்து விசுவாசிக்கிறான் தோமா, அப்போஸ்தலனாகிய தோமா, ஆனால் அவன் பாக்கியவான் இல்லை. ரட்சிக்கப்பட்ட மனிதனாக அவன் இருக்கிறான், மனம் திரும்ப மனிதனாக இருக்கிறான், பரலோகத்துக்கு அவன் போகிறான், ஆனால் பாக்கியவான் இல்லை. யார் பாக்கியவானா? அப்போஸ்தலனாகிய நம்ம இல்ல. இயேசுவை கண்களால் இன்னும் பார்க்கல. இயேசு சொல்றாரு, என்னை காணாமல் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான். என்ன சொல்ல வரான்னு தெரியுங்களா? இதோ பிரசங்கத்தை கேட்கிறாங்க, பிரசங்கத்தை கேட்டு மனம் திரும்புறாங்க, வேத வார்த்தை கேட்கிறாங்களே, மனம் திரும்புகிறார்களே, இவர்கள் தான் பாக்கியவான். அப்ப அப்போஸ்தலன் பதவியில இருந்தும் கூட அவன் பாக்கியவானாக இல்லை. பல அற்புதங்களை அவன் பார்த்தும் கூட பாக்கியவானாக இல்லை. இயேசுவோடு கூட இருந்தும் கூட அவன் பாக்கியவானாக இல்லை. அவிசுவாசத்துடைய அளவுகோல் பார்த்தீங்களா? அந்த பாவத்தின் அளவுகோல் எவ்வளவு இருக்குது என்று சொல்லி. ஆகவே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், என்னை பார்க்காமல் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்களே பாக்கியவான். நீங்கள் பாக்கியவானா? நீங்கள் இன்றைக்கு பாக்கியவானா மாறணுமா? இயேசு உங்களை பார்த்து அழைக்கணுமா? நீங்கள் பாக்கியவான், பாக்கியவதி என்று சொல்லி ஒரு நாள் பரலோகம் உங்களை அழைக்க வேண்டுமா? நீங்கள் பாக்கியவான் என்று சொல்லி அது ஒரே ஒண்ணுதான் செய்யணும். என்னங்க? இயேசுவை பார்க்காமலே விசுவாசியுங்கள். அந்த ஒன்னே ஒண்ணு இயேசு கேட்கிறார். அதை விசுவாசித்தால் போதும். நீ யார்? நீ பாக்கியவான். இதோ தோமா அன்றைக்கு இயேசுவை பார்த்து சொன்னான், என் ஆண்டவரே, என் தேவனே. முடிவுரையான 3 காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த பிரசங்கத்திலிருந்து. ஒன்றாவது, தோமா ஏன் இவ்வளவு பெரிய அவிசுவாசியாக மாறினான்? காரணம், எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு அவன் இருக்கவில்லை. இதுதான் காரணம். அப்ப சபையின் விசுவாசிகளின் ஐக்கியம், சபையின் விசுவாசிகளின் ஐக்கியம், ஜெபத்தின் ஐக்கியம், திருவிருந்தின் ஐக்கியம், இவையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையிலே இருக்க வேண்டும். விசுவாசிகளின் ஐக்கியத்தை அசட்டையாக பார்க்காதீங்க. சபையின் ஐக்கியத்தை அசட்டையாக பார்க்காதீங்க. ஜெபத்தின் ஐக்கியத்தையும் திருவிருந்தின் ஐக்கியத்தையும் சபையின் ஜெபத்தின் ஐக்கியத்தையும் சாதாரணமா எண்ணாதீங்க. ஏன் தெரியுங்களா? இவைகள் எல்லாம் நாம் செய்யாமல் போகும் பொழுது நம்முடைய இருதயம் கடவுளை விட்டு வழி விலகி போகும். ஆனால் இவையெல்லாம் நாம் செய்யும் பொழுது நம்முடைய விசுவாசம் அதிகரிக்க முடியும். தேவனோடு நெருங்கி நம்ம வாழ முடியும். தேவனை நெருங்கி பற்றிக் கொள்ள முடியும். ஆகவே தேவன் நமக்கு நியமித்திருக்கிற, கொடுத்திருக்கிற கிருபையின் ஆசீர்வாதங்களை இழந்துவிடக் கூடாது. இரண்டாவதாக, தோமா இன்றைக்கு உயிரோடு இருக்கிறானா? அவன் மரித்து 2000 வருடம் ஆகிவிட்டது. தோமா மரித்து, ஆனா உயிரோடு இருக்கிறானா? சரீரத்திலே தோமா உயிரோடு இல்லை, ஆனால் ஆவியிலே இன்னும் அவன் உயிரோடு இருக்கிறான். எப்படி ஆவியிலே உயிரோடு இருக்கிறான் என்று தெரியுமா உங்களுக்கு? தேவனை விட்டு வழி விலகும் பொழுது அப்பொழுது தோமா உங்கள் இருதயத்துக்குள் வருவான். எப்படி?
தோமாவுடைய அவிசுவாசம் இருக்கல்லவா, அது இருதயத்துக்குள் வரும். தேவனை நாம் மறக்கும் பொழுது, தேவன் வழியை விட்டு மறக்கும் பொழுது, தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதமான சிலாக்கியங்களை நாம் மறக்கும் பொழுது, அப்பொழுது தோமா இருதயத்துக்குள் வர ஆரம்பிப்பான், அவிசுவாசம் வர ஆரம்பிக்கும். தேவன் கிருபையின் சாதனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். கிருபையின் சாதனம் என்றால் என்ன? இதோ ஆராதனை கிருபையின் சாதனம், ஜெபக்கூட்டம் கிருபையின் சாதனம், வேத வார்த்தை கிருபையின் சாதனம், திருவிருந்து கிருபையின் சாதனம், ஞானஸ்தானம் கிருபையின் சாதனம். தேவன் கிருபையாலே இது கொடுத்திருக்கிறார் அல்லவா, இது எல்லாவற்றையும் நாம் பிடித்துக் கொள்ளணும். இதை விட்டு நாம் வழி விலகக்கூடுமானால் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்குள் தோமா வருவான். ஆகவே ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள், தோமா இன்னும் சாகல, அவன் உயிரோடு இருக்கிறான். அநேகருடைய உள்ளத்தையே கிறிஸ்துவர்கள் என்று சொன்னவர்கள், கிறிஸ்துவுக்காக வாழ்கிறேன் என்று சொன்னவர்கள் ஏன் இன்றைக்கு அவிசுவாசத்துல இருக்கிறாங்க? காரணம் என்ன தெரியுமா? தோமா உள்ளத்துக்கு வந்துவிட்டான். இதை எச்சரிப்பாக எல்லாருக்கும் இருக்க வேண்டும். கடைசியாக தோமா இயேசுவை பார்த்து சொன்னார். இயேசு தோமாவை பார்த்து சொன்னார், அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. இது இயேசு தோமாவை பார்த்து சொன்னார். தோமாவே, நீர் அவிசுவாசியா இராமல் விசுவாசியா இரு. அதாவது தோமாவுடைய 2 வாழ்க்கை இப்படி இது. என்ன வாழ்க்கை? இறந்த கால வாழ்க்கையும் அவனுக்கு இருக்கிறது, அதே வேளையில் நிகழ்கால வாழ்க்கையும் இருக்கிறது. இறந்த கால வாழ்க்கை என்ன? இறந்த கால வாழ்க்கை அது பாஸ்ட் டைம். அவன் அவிசுவாசியா இருந்த காலம் அது. இயேசுவை விசுவாசிக்க மாட்டேன் என்று சொன்ன காலம் அது. ஆனால் நிகழ்காலம், பிரசன்ட் டைம்ஸ், இயேசுவை ஆண்டவராக தேவனாக விசுவாசித்த காலம் அது. 2 காலம் இருக்கிறது. நம்ம என்றைக்குமே தோமாவினுடைய இறந்த காலம் இருக்கல்லவா, விசுவாசிக்க மாட்டேன், அந்த காலத்தில் நாம் இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே தோமா விசுவாசித்தான் இயேசுவை. நிகழ்காலத்தில் அவரை தேவனாகவும் ஆண்டவராகவும் விசுவாசித்தான். அந்த காலத்தில் நாம் இருக்க வேண்டும். ஆகவே இந்த செய்தியிலிருந்து நாம் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால், அவிசுவாசத்தை உன் வாழ்க்கையில் தொட்டு பார்த்தாதே. அதை போய் தொட்டு பார்த்தீங்கன்னா தோமாவை போலதான் அவிசுவாசமாக நாம் மாறுவோம். அதை கிட்டையே போகாதீங்க. அவிசுவாசத்தை கிட்ட நாம் கண்கள் மூடி ஜெபம் செய்வோம். யாரும் எழுதி நிற்போம். நாம் ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நன்றி தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் அப்பா, எங்களுடைய வாழ்க்கையில் எங்களுடைய விசுவாசம் எவ்வளவாக இருக்கிறது என்று நாங்கள் சோதித்து ஆராய்ந்து பார்த்து எந்த நிலையில் இருக்கிறோம் என்று நீர் ஆண்டை கர்த்தாவே தோமாவின் அப்பா உதாரணமாக வைத்து எங்களுக்கு ஆண்டை கர்த்தாவே இந்த வார்த்தை கொடுத்திருக்கிறீர். உமக்கு நன்றி தகப்பனே. அப்பா, தோமா ஆண்டை கர்த்தாவே எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோடு வாழ்ந்து ஜீவித்து உண்டு கண்ட எல்லாவற்றையும் அப்பா ஒரு ஆண்டை கர்த்தாவே இயேசு உயிர்த்த பிற்பாடு அவரை ஆண்டை கர்த்தாவே மறுதளித்த ஒரு காரியம் ஆண்டை கர்த்தாவே, அது ஒரு ஆண்டை கர்த்தாவே கொடூரமான காரியம் ஆண்டே. அது விசுவாசத்துக்கு புறம்பாய் இருக்கிறது ஆண்டை கர்த்தாவே. தகப்பனே, இந்த நாளிலும் நாங்களும் ஆண்டை கர்த்தாவே தோமாவை போல அவிசுவாசத்தில் விழுந்து மறுபடியும் வந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்க ஆண்டை கர்த்தாவே அப்பா நிலை இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் நாங்கள் எப்போதும் எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசித்து நம்பி
செயல்பட வேண்டும் ஆண்டை கர்த்தாவே. எங்களுடைய ஜெப வாழ்க்கையில் அப்பா எங்களுடைய ஆண்டை கர்த்தாவே வேத வாசிப்பில் அப்பா எங்களுடைய ஆண்டை கர்த்தர் பந்தியிலும் ஐக்கியத்திலும் நாங்கள் எப்பொழுதும் உம்மோடு இருக்கணும். எங்க ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு மகிமை உள்ளவர்களாக பிரியமுள்ளவர்களாக காணப்படும். இதுவே நீர் எதிர்பார்க்கிறீர் ஆண்டை கர்த்தர் எங்களிடமிருந்து இந்த நாளிலும் அப்பா சபையோராக நாங்கள் எங்களுக்கு நீர் கொடுத்த இந்த வார்த்தையை உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதை நாங்கள் நினைவில் வைத்து என்றென்றும் எப்பொழுதும் எங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவோடைய அப்பா நித்தியத்தில் நித்திய வாழ்வுக்கு நாங்கள் ஆண்டை கர்த்தாவை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வாழ எங்களுக்கு அருள் புரியும் ஆண்டை கர்த்தாவே. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறீர் ஆண்டை கர்த்தாவே. எங்களுக்கு அந்த ஜீவன் சத்தியம் வழி வேண்டும் ஆண்டை கர்த்தாவே. அதன் மூலமாக நாங்கள் உங்களை அடைய முடியும் ஆண்டவரே. இந்த நாளிலும் அப்பா இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு கோடா கோடி நன்றி. உம்முடைய ஆண்டை கர்த்தாவே வேத வசனங்கள் அத்தனையும் ஆண்டை கர்த்தாவே நிரூபிக்கப்பட்டிருக்கிறது ஆண்டை கர்த்தாவே. அது உலகத்தில் உள்ள அநேகருக்கு ஆண்டை கர்த்தாவே அது ஆண்டை கர்த்தாவே சத்தியமாக சொல்கிறது ஆண்டை கர்த்தாவே. அநேகர் விசுவாசிக்கவும் நம்பவும் தங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளவும் பாவத்தை விட்டு விலகவும் ஆண்டை கர்த்தாவே உன்னதமான தேவனை தேடி அப்பா பாவன்மை பெற்று ரட்சிப்படைய நித்திய வாழ்வடைய ஒரு நிரந்தரமான சத்தியமாக இருக்கிறது ஆண்டை கர்த்தாவே. இதற்கு உமக்கு நன்றி குறித்து தோத்தரித்து எங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆமென்.